ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, கான்ஸ்டன்ட் வந்து சி, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஏசி கிடச்சிருக்கு. பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதுதான் சம்மு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்டான 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு, 24. இந்த 24ஐ எந்த காம்பினேஷனாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 124, 212, 3, 8, 4, 6 அகெயின் வரப்போ 6, 4 வரும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரணும், 11 வரணும். ஸோ 1 + 24, 25, 2 + 12, 14, 3 + 8, 11. நமக்கு தேவையான சம் வந்து 11 வரணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான காம்பினேஷன். ஸோ 3 and 8. இந்த 24 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 3 8s are 24, சம்மு வந்து 3 + 8, 11. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 அப்படிங்கிறத இந்த 11x எப்படி எழுதிக்கணும்னா 3x ப்ளஸ் 8x எழுதலாமா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸாக இருக்கிற குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷனை 4 டேர்ம்ஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். சரியா, அதுக்கப்புறம் 2 டேர்ம்ஸை ஆன்சர் கொண்டு வரணும். 4x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 11x மட்டும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3x ப்ளஸ் 8x. ஸோ 3x ப்ளஸ் 8x பிரிச்சாச்சா. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு காமனாக எது இருக்கோ அதை வெளியே இருக்கணும். செகண்ட் 2 டேர்முக்கு எது காமனாக இருக்கோ அதை வெளியே இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 டேர்மில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் 4, இங்கே கான்ஸ்டன்ட் 3. ரெண்டுக்கும் காமனாக எந்த நம்பர் இருக்காது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ், இது ரெண்டுக்கும் காமனாக எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் வந்து 4x இருக்கும். ப்ளஸ் சைன் அப்படியே வந்துடும். இங்கே எக்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம்னா 3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 3 போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே 8x இருக்குது, இங்கே 6 இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் 8க்கும் 6க்கும் காமனாக இருக்குது 2. ஸோ 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் 4x இருக்கும். இங்கே ப்ளஸ் சைன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். 6க்கு வந்து 2வை எடுத்ததுனால ரிமைனிங் 3 மட்டும் இருக்கும். எப்பயுமே நம்ம செக் பண்ண வேண்டியது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கட்டும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கட்டும் சேமாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண சம் கரெக்ட். ஸோ இங்கே 4x + 3 கிடச்சிருக்கு, இங்கே 4x + 3 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பண்ண சம் ரைட்டு. ஸோ இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன எடுத்துக்கலாம், 4x + 3 எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், இங்கே ப்ளஸ் எக்ஸும் இங்கே ப்ளஸ் 2வும். ஸோ x + 2. ஃபைனல் ஆன்சர் x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 = 4x + 3 × x + 2. தேங்க்யூ.